வணக்க மக்களே, தற்போது வந்திருக்கக்கூடிய அரசியல் பரபரப்பு செய்தி. வீட்டை விட்டு வெளியே வராமல் அரசியல் செய்வதற்கு இது என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோமா? நடிகர் விஜய்க்கு காங்கிரஸ் கடும் கண்டனம். இந்த மாதிரி தினம் தினம் வரக்கூடிய அரசியல் உண்மை பரபரப்பு தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் ஏசி துறை தலைவர் எம்பி ரஞ்சன் குமார் வெளியிட்டுள்ள அறிக்கை, கலைஞருமான எம்ஜிஆர் திமுகவிற்கு ஆரம்பம் இணைந்து பணியாற்றிய கட்சி வளர்த்தார்கள், மக்களை நேரில் சந்தித்தார்கள். அதே போல ஜெயலலிதா கூட மக்களை நேரில் சந்தித்தார். மு.க. ஸ்டாலின் திடீரென ஒரு நாளில் முதல்வர் ஆகிவிடவில்லை, பல தடவைகள் போராட்டங்களை கடந்து வந்தார். அவர் அதோடு மக்களை மக்களாக இன்று வரை பயணித்து கொண்டு வருகிறார். உதயநிதி ஸ்டாலின் சினிமாவில் நடித்தாலும் அரசியலில் ஈடுபாட்டு மக்களை நேரில் சந்தித்தவர். இன்றைக்கு அவர் மக்களை நேரில் சந்தித்து உரையாடி கொண்டிருக்கிறார். இந்த தலைவர்கள் எல்லாம் மக்களோடு மக்களாக கலந்திருந்தால் தான் அவர்கள் அரசியல் நிலை பெற முடியும். ஆனால் சினிமாவில் ஒரே பாடலில் கோட்டீஸ்வரனாவது போல் இன்னைக்கு ஒரே நாளில் முதல்வர் ஆகிவிடலாம் என்று பலரும் கனவு காண்கிறார்கள். அதுவும் நடிகர் விஜயோ முதல்வர் ஆகிவிட்டைய நினைத்து கொண்டிருக்கிறார். எம்ஜிஆரை விட பெரிய சக்தி என்று நினைத்து வெளியே வந்த மக்களை சந்திக்க கூட மறுக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யாம வழக்கில் குற்றவாளியாக காவல்துறையில் உடனே கைது செய்து விட்டார்கள். சம்பவம் நடந்து பல நாட்கள் தூங்கி கொண்டிருந்த போலிருக்கிறது. திடீரென விழித்து பெண்களுக்கு தானே பாதுகாப்பு என்பது போல் கைப்பட எழுதி அறிக்கை வெளியிடுகிறார். அதை வைத்து கீழ்த்தரமான அரசியல் செய்ய நினைக்கிறார்கள் இவர் நடித்த படங்கள் பெண்களை எந்த அளவுக்கு சிறுமைப்படுத்தியுள்ளார் என்பது அனைவரும் அறிவார். இவர் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்க போகிறாராம். முதல் மாநாட்டில் ஆளுநர் பதவியை தேவையில்லை என்று கர்ஜித்தவர் 2 மாதத்தில் ஆளுநரிடம் சரணடைந்தார். நலம் விரும்பி என்றால் முதல்வர் தான் சந்தித்து கோரிக்கையும் வைத்திருக்கிறார். மக்கள் பிரச்சனைகளுக்கு இறங்கி வந்து போராட மாட்டார்கள், மக்களை சந்திக்க மாட்டார்கள் என்றால் யாரையும் திருப்திப்படுத்த அரசியலுக்கு வந்திருக்கிறீர்கள்? யாருடைய தளத்தில் ஆடுகிறீர்கள்? இந்த கேள்விக்கெல்லாம் நீங்களே விரைவில் பதில் சொல்ல ஆக வேண்டும். விசில் அடித்துவிட்டு கலைந்து போய்வதற்கு இது ஒன்றும் சினிமா அல்ல. தொண்டர்கள் அரவணைந்து காலத்தில் நின்று வேண்டும். வீட்டை விட்டு வெளியே வராமல் அரசியல் செய்வதற்கு இது என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோமா? இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே அரசியலை ஒர்க் ஃப்ரம் ஹோமாக ஆக்கிவிட்டார் ஒரே ஆள் விஜய்தான். உங்கள் அரசியல் கபட நாடகத்தை மக்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ மக்களாகிய நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். விஜய் அரசியலில் எந்த அளவுக்கு போவார், எந்த அளவுக்கு வின் பண்ணுவார் அப்படின்றத நீங்கள் தீர்மானிக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.